எனக்கு தெரிந்த குரூப் ஒன்றுக்காக ப்ரிப்பேர் ஆகக்கூடிய பல நண்பர்கள் மனமுடைஞ்சு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை விட போகிறோம், இவ்வளோ குறைவான இன்னைக்குன்னா எனக்கு எப்படி கிடைக்குன்ற ஒரு மன அழுத்தத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறதை விடுறோன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் திரு செல்வா அவர்கள். வணக்கம். குறிப்பாக நாளை கரூர் சம்பவம்னாலே அது பல்வேறு விதமான டிபேட்டாக போயிட்டு இருக்குது. அரசு வேலை கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, அதை தாண்டி அங்கே போகவே கூடாது, அப்புறம் எம்எல்ஏ பேரம், இதெல்லாம் நிறையா போயிட்டு இருக்குது. ஆனாலும் கூட அது உச்சபட்சமாக இப்போ பேசும்போதெல்லாம் மாறி இருக்குது. என்னென்னா, அந்த 41 பேர் குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 32 பேருக்கு நினைக்கிறேன் அரசாணை நாளைக்கு வழங்குவது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. அதை எதிர்த்து நேற்று கூட நாமக்கல் சார்பாக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதை அவசர வழக்காக எடுக்க முடியாதுன்னு அவங்களும் இன்றைக்கி பிறந்திருக்காங்க. அதற்கிடையே இதை பல்வேறு அரசியல் தலைவர்கள் அதை விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக உங்கள் கட்சியை சார்ந்த சிபிஎம் கட்சி தலைவர்கள் இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. சிபிஐயும் கூட ஒரு சார்ந்த ஒரு தலைவர் அறிக்கை விட்டுருக்காரு. இது ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் சொல்லிட்டு. அது சரியா? ஏதோ ஒரு வகையில் ஒரு விளிம்புநிலை மக்கள் தானே, அவங்களுக்கு போய் அரசு வேலை செய்யறதுல என்ன சிக்கல்னு ஒரு பொதுவான ஒரு கேள்வி எழுது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது கரூரில் நடைபெற்ற அந்த நடக்கக்கூடாத சம்பவம், அந்த ஒரு நடந்த துயரமான ஒரு சம்பவம் தான். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன பிரச்சனைகள் உருவாகுதுன்னா, ஒரு நீண்ட காலமாக தன்னுடைய குடும்ப வறுமை அரசு வேலைக்கு போனால் தன்னோட குடும்பத்தோட ஒட்டுமொத்த அந்த தலையெழுத்து மாறிடும். நான் வேலைக்கு போய் தான் என்னோடய குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு நகரும், நான் வேலைக்கு போய் தான் என் தங்கச்சி கல்யாணம், நான் வேலைக்கு போய் தான் வீடு கட்டணும், இப்படின்னு ஒரு நீண்ட நாள் கனவோடு இருக்கக்கூடிய அரசு பணிக்காக தயாரக்கூடிய மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கடுமையாக உழைப்பை செலுத்தி படிச்சுட்டு எல்லா மாணவராட்சியில் உட்காந்து படிக்கிறதும் கண்கூட பார்க்கலாம். ஆமாம், தமிழ்நாடு முழுவதும் இருக்குது, மதுரையில் பல்வேறு இடங்களையும் படிக்கிறாங்க. அப்போ அந்த மாணவர்கள் மனதிலலாம் என்ன கேள்வி இயல்பாக உருவாகுதுன்னா, இப்போ ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க, அதன் அடிப்படையில் அவங்க மரணம் நிகழுது. அதுக்கு நீங்கள் இப்போ அரசு வேலைன்னு அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா, இப்போ எங்களை மாதிரி கடினமாக படித்து உழைப்பை செலுத்தி இருக்கக்கூடிய எங்களுக்கு அரசு வேலைன்றது எட்டாக்கணியாக மாறுது அப்படின்ற கேள்வி இயல்பாக அவங்க மனசில் அது உருவாகுது. இப்போ தாவேகா அன்னைக்கு அவங்க கட்சியோட நிகழ்ச்சி, இன்றைக்கி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வந்தனால அவங்க கட்சி நிகழ்ச்சியில் பாதிப்படைஞ்சவங்க அடிப்படையில் அவங்க இன்றைக்கி அரசு வேலை கொடுக்குறாங்க. இதே ஆட்சிக்கு வராத ஒரு கட்சி அந்த கட்சியோட நிகழ்ச்சியில் கூட பாதிப்படைச்சிருந்தா, இப்போ இதே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவோ இல்லை வேற ஒரு கட்சியோ இது மாதிரி அரசு வேலை கொடுப்பாங்களா? இப்போ கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது இது குறித்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பொதுவான வழிகாட்டுதலை உருவாக்கணும். இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவங்கள் திடீர்னு நடந்துட்டா அதுக்கு சமமாக அரசு சில வழிகாட்டுதலை உருவாக்கணும். அதன் பின்னணியில் வரக்கூடிய காலங்களில் வேலை கொடுக்குறதோ இல்லை நிதி உதவியோ பொருத்தமாக கொடுக்குறன்றது வேறன்றது ஒன்று. ரெண்டாவது, அந்த கரூர் சம்பவம் குறித்து தாவேகா விசாரணை நிலுவையில். ஆமாம், தாவேகா கட்சி ஒன்று சொல்கிறாங்க, வேற பலர் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ இதன் பின்னால் விசாரணை நடக்குது. இந்த விசாரணை முடிவு வருவதற்கு முன்பாகவே அவங்க இப்படி ஒரு முடிவுக்கு போகுது. அந்த விசாரணையே அது நிறுத்தி போக செய்யும் அப்படின்ற பிரச்சனை அதுக்குள்ளே இருக்குது. 2 விசாரணை இல்லை. ஆமாம், ஏற்கனவே இருந்த அரசாங்கம் தான் இந்த நடந்த துயர சம்பவத்திற்கு காரணம், போலீஸ் தான் காரணம், இல்லை வேற ஏதோ திட்டமிட்டு நடந்திருக்கு, இப்படி ஏதாவது நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அன்னைக்கு வேலைன்னு சொன்னால் அது வேற விஷயம். இப்போ அப்படி எதுவுமே இன்னைக்கு விசாரணை ஒரு பாதியில் இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் இவங்க ஒரு அரசு வேலைன்னு சொல்லுவது அது ஏற்பதாக இல்லை. இது ஒரு படித்து வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய பல மாணவர்களுக்கு மத்தியிலும் ஒரு பெரிய கேள்வியை, அச்சத்தை உருவாக்குது. இன்னும் சொன்னால் மதுரையில் கூட நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கூட அவங்களுடைய அப்பா ஒரு தூய்மை பணியாளர், 5 வருடத்துக்கு முன்னாடி தூய்மை பணியாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தூய்மை பணியில் ஈடுபடும் போதே அட்டாக் இறந்துறாரு. 5 வருஷமாச்சு, இது வரைக்கும் அவருக்கு வாரிசு வேலை கொடுக்கப்படல. இப்போ இது மாதிரி பலரும் வாரிசு வேலைக்கு அவர் கேட்குறாரு, வாரிசு வேலைக்கு போக முடியாது அவர் கேட்குறாரு. அப்போ எங்கள் அப்பா இறந்து பணியில் தூய்மை பணியில் இருந்து அட்டாக் இருந்த வரைக்கும் அந்த பணியில் டியூட்டியில் இருந்து தூய்மை பணியில் காலையில் ஈடுபடும் போது ஸ்பாட்டில் அட்டாக் இறந்துடுறாரு. அதுக்கு வாரிசு வேலை ஏற்கனவே இருக்கு அடிப்படையில் சொன்ன விதியின் அடிப்படையில் கொடுக்க மாட்டுறாங்க. ஆனால் திடீர்னு ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வந்தவங்களுக்கு கொடுப்பது சரியா? அந்த கட்சி நிகழ்ச்சியில் அந்த மரணம் அடைந்தவர்கள் குடும்பத்துக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம், நமக்கு அந்த துயர சம்பவத்தில் பங்கேற்கிறோன்றது வேற. கட்சி நிதி கொடுக்கலாம், அந்த கட்சியின் சார்பாக நிதி கொடுப்பதோ அந்த கட்சியின் சார்பாக வேலை பிரைவேட் வேலையை உருவாக்கி கொடுப்பதோ அதெல்லாம் வேற. ஒரு அரசுன்னு வரும்போது எல்லோருக்கும் பொதுவானதாக தான் இருக்க முடியும். அவை அந்த அடிப்படையில் இது பொருத்தமானது அல்ல அப்படின்றதான் விஜய் தலைமையிலான இந்த அரசு இதை நிறுத்தணும், மறுபரிசீலனை செய்யணுன்றதான் டிவைஎஃப்யோட சார்பாக சொல்ல வேண்டியது. இல்லை, ஏன் அந்த இடத்துக்கு போகிறீங்க? இப்போ விளிம்புநிலை மக்களுக்கு ஏதோ ஒரு வேலை சேருவது சரிதானு இருக்கலாம். இது ஏன் மற்ற அதான் படிக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளில் அப்படி என்ன டேட்டா இருக்குது?
பாதிக்கும் சொல்கிற அளவுக்கு. இப்போ நம்ம கடந்த காலத்தில் கூட கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம் நடந்துச்சு. அப்பயும் கூட அவங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கணுமான்னு ஒரு வாதம் வந்துச்சு. அவங்க விரும்பி போய் தான் குடிக்கிறாங்க, அது அவங்களோட சேட்டையின் வெளிப்பாடு தானே, பார்க்கணும் கொடுக்கணுமான்னு வந்துச்சு. உண்மைதான், அவங்களோட சேட்டைன்றது ஒரு உண்மை. ஆனால் அதை தடுத்து நிறுத்திருக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருந்துச்சு. அதை அரசு செய்யலைன்ற அடிப்படையில் அரசு நிவாரணம் கொடுப்பது அப்படின்னு தான் அதை புரிஞ்சுக்கிற வேண்டியது. இதை அரசு அதை வந்து என்கரேஜ் பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையிலையும் வந்து அதில் கூட அரசு வேலைன்னு அறிவிக்கல. ஆமாம், 10 லட்ச ரூபா தான் நிதி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி இதில் வந்து அரசின் மீது தவறு இருந்தால், நிரூபிக்கப்பட்டால் வேலை கொடுப்பதோ இல்லை நிதி உயர்த்தி கொடுப்பதோன்றதெல்லாம் வேற விஷயம். அப்படி நிரூபிக்காத பட்சத்தில் கொடுக்குறது தான் நம்ம பிரச்சனைன்னு சொல்கிறோமே தவிர, ஒவ்வொரு கட்சியும் வந்துருவாங்களா, நாளைக்கு இன்னொரு கட்சியில் நடக்குது, ஒரு பிரைவேட் நிகழ்ச்சியில் நடக்குது, இப்போ நிறைய மியூசிக் இதெல்லாம் நடக்குது, நிகழ்ச்சிகள் நடக்குது, இது மாதிரி கூட்டம் கூடக்கூடிய பல நிகழ்ச்சி நடக்குது. இப்போ எல்லாத்துக்கும் இப்படி வந்து பொறுப்பேற்றுக்கிட்டே போக முடியுமா? இப்போ அரசு எதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்றது இருக்குல்ல. அரசு பொறுப்பேற்கிற பிரச்சனை இதில் வந்தால் வேலை கொடுக்குறது சம்பந்தமாக நமக்கு எந்த மாற்றுக்கிறது இல்லை. இந்த ஸ்டேஜில் விசாரணை பாதியில கொடுக்குறதா நம்ம பிரச்சனை நினைக்கிறோம். 1. 2, இயல்பாக வாரிசு வேலைக்காக காத்திருக்கிறவங்க இன்னமும் இருக்கிறாங்கன்னு நான் டேட்டா சொன்னேன். 2, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான மாணவர்கள் வேலை இல்லாமல் இன்னைக்கு ஒரு பெரிய கடுமையான சுமையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்விக்கியும் ஜொமேட்டோ ஓட்டக்கூடியவங்கலாம் யாரு? நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டக்கூடிய பாதி பேர் அரசு வேலைக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க. நீங்கள் நைட்டோ காலையிலேயே ஸ்விக்கி ஜொமேட்டோ ரேபிட்டோ ஓட்டிட்டு மீதி நேரங்களில் உட்காந்து படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ இப்படி தன்னுடைய குடும்ப சுமையை ஏதாவது ஒரு வகையில் மாற்றிட முடியாதான்ற அடிப்படையில் பலரும் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் இதே தாவேக அரசு அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? இளைஞர்கள் வேலை வாய்ப்பு குறித்து அவங்க பேசினாங்க. டிஎன்பிசி மூலமா 1.5 லட்சம் பணியிடங்களை ஒரே டக்குன்னு நாங்கள் வந்து நிரப்போம்லான்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு குரூப் 1க்கு அவங்க அறிவித்திருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது வெறும் 26. அதாவது 2022 92 வேகன்சி கால்ஃபால் பண்ணப்படுது, 2024 90 கால்ஃபால் பண்ணப்படுது, 2025 70 கால்ஃபால் பண்ணப்படுது. ஏறக்கூடிய இந்த ஒரு 10 வருஷத்துல இந்த 26 என்பது தான் இருக்கிறதுலே குறைவான எண்ணிக்கை. எவ்வளோ பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்கன்னா 8 லட்சம் பேர். இந்த 26 இடத்துக்கு 8 லட்சம் பேர் அப்ளை பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிந்த குரூப் 1க்காக ப்ரிப்பேர் ஆகக்கூடிய பல நண்பர்கள் மனம் உடைஞ்சு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை விட போகிறோம், இவ்வளோ குறைவான எண்ணிக்கைனா எனக்கு எப்படி கிடைக்குன்ற ஒரு மன அழுத்தத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறதை விடுறோன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இன்றைக்கி எவ்வளவு ஒவ்வொரு துறையிலும் எவ்வளோ வேகன்சி இருக்குது. இன்றைக்கி நிர்வாகத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் தான் பல இடங்களில் முக்கியமான அதிகாரியாக இருக்க போகிறாங்க. இப்போ அங்கே வேகன்சி வச்சு இவங்க எப்படி வந்து நடத்துவாங்க? அப்போ அதை இவங்க வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க. இவங்க தான் கொண்டு வந்தாங்க, பெருசாக பேசினாங்க, சிங்கப்பெண்ணுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே அதை வேலுநாச்சியார் படைன்னு அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. அப்புறம் சிங்கப்பெண்ணுன்னு பேர் மாற்றிட்டாங்க. அப்புறம் அந்த ஒரு இந்த இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த பாலியல் பிரச்சனை தடுக்கிறதுக்கு சிங்கப்பெண் படை உதவி செய்யுமா? நம்ம வரவேற்கிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன அவங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க? ஏற்கனவே அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவங்க அரெஸ்ட் பண்ண முடியாது, அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. ஏறக்குறைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி தான் அவங்களோட நிலைமை. ஊர்காவல் படை மாதிரி அது ஒரு பகுதி. சரி அவங்களாம் எங்கேருந்து அந்த சிங்கப்படையை உருவாக்கிறாங்க? ஏற்கனவே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பெண் காவலர்களை தூக்கி நீங்கள் போட்டிருக்கீங்க. ஏற்கனவே எவ்வளவு காவலர்கள் வந்து பற்றாக்குறை இருக்குது. நீங்கள் லீவே யோசிக்க முடியாத இடத்துக்கு இன்றைக்கி வந்து காவல்துறை வந்து போயிடுச்சு. தொடர்ந்து காவல்துறையில் தற்கொலை என்பது அதிகரிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் லீவு கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே இருந்த இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்கனவே இந்த மக்கள் தொகை 10 லட்சம் இருந்தபோது இருந்த காவல்துறை தான் இன்னைக்கு 18 லட்சம் ஆகும்போதும் அதே காவல்துறை தான் இருக்கிறாங்க. அப்போ இது அந்த சிங்கப்பெண்ணுக்கு தனியாக இப்போ ஒரு படையை அப்படி உருவாக்குறோம், ஒரு அரசு உருவாக்குறாங்க, நல்ல விஷயம். இப்போ அதுக்குன்னு தனியாக ஆள் எடுங்க. சிங்கப்பெண் படைக்குன்னு தனியாக ஆள் எடுக்கணும்ல, எடுக்கிறதில்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய காவல்துறை காலி பணியிடங்களையும் நிரப்புறதில்லை. சிறையில் மட்டும் இப்போ நீங்கள் சிறையில் வந்து சமீபத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூட தலையிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து 24,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கிளை சிறைகள் இருக்கலாம்னு சொன்னால் ஏறக்குறைய 21,000 தாண்டி போகுது. அந்த சிறைகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு, வேற பல வார்டனாக இருக்கிறதுக்கு, வேற பல வேலையில் இருக்கக்கூடிய காவலர் பணியிடங்கள்லாம் பெரிய பற்றாக்குறை இருக்குது. நீங்கள் 3,910 பேர் இருக்கணும்னு சொன்னால் ஏறக்குறைய 250 காலிப்பணியிடங்கள் இருக்குது. ஏறக்குறைய 10% காலிப்பணியிடங்கள் என்பது சிறையத்தில் இருக்குது. லீவுன்றதே ஏறக்குறைய இல்லை. நீங்கள் அவங்களுக்கு 95 வருஷமே 8 மணி நேரம் வேலையை உறுதிப்படுத்தணும்னு சொல்லுது அவங்களுக்கு வந்து ஜீவம். ஆனால் 8 மணி நேரம் வேலைன்றது இன்றைக்கி ஒரு இல்லாத ஒரு விஷயமாக மாறி போயிடுச்சு. டபுள் டியூட்டி பார்க்கக்கூடிய நிலைமை, அதில் பல சிக்கல் சிரமங்கள்லாம் சிறையில் உருவாயிருக்கு. நீங்கள் தொடர்ந்து இப்போ சென்னையில் மின்சார வெட்டு, வேற பல இடங்களில் மின்சார வெட்டுலாம் வந்து பெரிய பிரச்சனையாச்சு. நீங்கள் மின்சாரத்தில் வேற பல காரணங்கள் இருக்குது. இப்போ எல்னினோ, வெயில், இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதம் நம்ம ஷடவுன் பண்ணி மரக்கிளையை வெட்டுறது, இந்த மின்மாற்றிகளை அதை வந்து பராமரிப்பு செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு மட்டும் ஒரு 1,40,000 பேர் வேலைக்கு எடுக்க வேண்டியிருக்கு. அந்த 1,40,000 பேரில் 65,000 பேர் தான் இருக்கிறாங்க. 75,000 காலிப்பணியிடங்கள் அதில் மட்டும் இருக்குது.
அப்போ அந்த மரக்கிளையை விழுந்துச்சுன்னா விழுந்தப்பட்டு மின்வெட்டு ஏற்படும்ல. இப்போ யார் போய் சரி பண்ணுறது? அப்புறம் ஃபீல்டு ஸ்டாஃப் 47,000 காலி பணியிடங்கள் என்பது இருக்குது. கள உதவியாளர், கம்பியாளர்கள்னு சொல்லக்கூடியதில் 80% காலி பணியிடங்கள் இருக்குது. இப்படி ஒவ்வொரு துறையாக இருந்தால் எல்லா துறைகள்லையும் காலி பணியிடங்கள் இருக்குது. அதை ஒரு முறையாக நடத்துவதில் ஒரு அதிக வேக்கன்சியை, அதிக காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஒரு கால்ஃபால் பண்ணி அதை நிரப்புவோன்னு தான் இந்த அரசாங்கம் சொன்னாங்க. நீங்கள் இதெல்லாம் நம்பி தான் இந்த அரசாங்கத்துக்கு இளைஞர்கள் வந்து வாக்களித்தாங்க. இப்போ அந்த இளைஞர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இவங்க வந்து தமிழ்நாடு அரசு மூலமாக இவங்க பணியாளர்களை எடுக்காமல் இவங்க இப்படி வந்து அவங்க கட்சி சார்பாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் மரணம் அடைந்தவர்களுக்கு இப்போ அவங்க ஆளுங்கட்சியாக ஆன பின்னணியில் அதை வசதியாக மாற்றி அவங்க வந்து வேலை கொடுப்பது என்பது பொருத்தம் இல்லை. பொதுவாக இருக்கக்கூடிய இது வந்து நீண்ட காலமாக இப்போ படித்து எப்படியாவது வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு ஒரு பெரிய தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாடு இளைஞர்களுக்கு ஏற்படுத்திடும் என்பதை இந்த நேரத்தில் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். கடந்த கால வரலாற்றில் இது மாதிரி அரசியல் கட்சிகள் இது மாதிரியா முன்னுதாரணமாக அரசு வேலை கொடுக்கப்பட்டுருக்கிறதா அது மாதிரி கேட்டால் இருக்கா? அப்படி ஒன்றும் இது மாதிரியான ஒரு தனிப்பட்ட கட்சி நிகழ்ச்சிகளில் ஏற்பட்டதுலேருந்து அவங்க வந்து கொடுத்ததாக இல்லை. இப்போ நீங்கள் வந்து சாதி ஆணவ படுகொலையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கோ பாதிக்கப்பட்டவங்களுக்கோ அது கொடுக்க சொல்ற ஒரு லாஜிக் நியாயம். அது சமூகம் பொறுப்பேற்க வேண்டிய பிரச்சனை. அதுல இப்போ அதான் இதுல விசாரணை நடக்குது. இப்போ நம்ம போய் அதில் போய் ஒரு ஆர்கியூ பண்ண முடியாது. இப்போ அந்த விசாரணையின் அடிப்படையில் நம்ம ஒரு முடிவு போக முடியும். அரசு தான் அந்த விசாரணை வந்து ஒத்துக்கிட்டு தான் அந்த தாவேக்கா கேட்ட விசாரணை தான் இப்போ நடக்குது. சிபிஐ விசாரணை நடக்குது. அந்த விசாரணை முடிவின் அடிப்படையில் அந்த கட்சி வந்து சரியான ஏற்பாடு செஞ்சிருக்கணுமா, இல்லை அன்னைக்கு இருந்த திமுக அரசாங்கம் அந்த ஏற்பாட்டில் கண்காணிப்பை தவற விட்டு ஒரு தாமதம் வந்தது காரணமா, இந்த இதெல்லாம் வரட்டும். அதான் தாவேக்கா காரணமாக இல்லை அன்னைக்கு இருந்த திமுக அரசாங்கம் காரணமா, திமுக அரசாங்கத்தை விட அன்னைக்கு தான் தமிழ்நாடு அரசாங்கம் காரணமானு கூட வச்சுக்கலாம். அப்போ ஒருவேளை அரசு காரணம்னா வேலை கொடுக்கட்டும். இல்லை இவங்க கட்சி சார்பாக செய்யப்பட்ட இதில் தான் மிஸ்டேக் இருக்குதுன்னா அதுக்கு எப்படி அரசு பொறுப்பேற்க முடியும் அப்படின்ற கேள்வி வருதுல்ல. இன்னும் விசாரணை முடிவு வரல, வந்த பிறகு அதை செஞ்சால் அது பொருத்தமானது. இப்போ வந்து அது செய்வதில் நியாயம் இல்லை அப்படின்றத பதிவு செய்ய முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான இப்போ ஆதிதிராவிடர் பேர் வந்து சமூக நீதிபுரம் மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி அதே ஆளுநருக்கு வந்து யுஜிசியில் உள்ள உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் மாநில அரசுக்கு எதிரானது. இது போன்ற செயல்பாடுகளை தொடர்ந்து விசிகாவோ சிபிஎம் தொடர்ந்து நீங்கள் வந்து அதை சுட்டி காட்டுறீங்க, வாபஸ் வாங்குறீங்க. ஆனால் தாவேக்க அரசு அது உணர்ந்தது போல் இது ஒன்றும் தெரியலை. இப்படி தொடர்ந்து என்னென்னா நீங்கள் கூட்டணி விட்டு வெளியோட வாய்ப்பு இருக்கலாம். ஆல்ரெடி அதிமுக எம்எல்ஏக்கெலாம் ஒரு 6-7 பேர் வந்துட்டாங்க. இது மதிமுக வந்துச்சு, காங்கிரஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ பாமகவும் அங்கே போகிறதா தகவல் இருக்கிறது. இது அரசியல் ரீதியாக உங்களுடைய ஆதரவு நிலைப்பாடையே ஒரு கேள்விக்குள்ளாக்காது. அதாவது சிபிஎம்மை பொறுத்தளவுக்கு ரொம்ப தெளிவாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சிபிஎம்மோட மாநிலத்தில் சண்முகம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அன்னைக்கு இருந்த நிலைமையில், அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இருந்து ஒரு ஜனாதிபதி ஆட்சி என்பது வரக்கூடாது, அதற்கு வந்து தாவேக்காவை நாங்கள் வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அவங்க செய்யக்கூடிய எல்லா பிரச்சனையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை. தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய, குறிப்பாக உழைப்பாளர் தொழிலாளர் மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக வலுவான குரலை எழுப்போம்னு அன்னைக்கே அறிவித்தார். ஆதரவுன்னு சொல்லும் போதே அறிவித்தார். அந்த அடிப்படையில் தாவேக அரசாங்கத்தோட எந்த இடத்துலலாம் வந்து முரண்படுறோமோ அதை வந்து சிபிஎம் வந்து மிக தெளிவாக சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்ன பல்வேறு பிரச்சனைகளை முரண்பட்டு பல்வேறு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் தூய்மை பணியாளர்களோட அந்த தனியார் ஒப்பந்தத்துக்கு கருத்து கேட்பு, அந்த தனியாருன்றதே இன்னும் ரத்து பண்ணலை, அது கருத்து கேட்பதை ரத்து பண்ணியிருக்காங்க, நிறுத்திருக்காங்கன்றத. தனியாரத்துக்கு வணிகோட ரத்து பண்ணலை. நவம்பர் மாதம் தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநகராட்சியில் அந்த ஒப்பந்தம் ரத்து என்பது முடிய போகுது, அந்த காலம் என்பது முடிய போகுது. அது அந்த கருத்து தொடர்ந்து வந்துடல. ஆமாம், கருத்து கேட்பு என்பதை ரத்து பண்ணியிருக்காங்கன்றது முதல் விஷயம். அதே மாதிரி திருப்பூர்ன்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். திருப்பூர்ன்ற பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயிருக்கிறாங்க. சில சரியான கிரவுண்டை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அவங்க வாதங்கள் இன்னும் எப்படிலாம் அவங்க நடந்துக்கிறாங்கன்றதை பார்க்க வேண்டியது. இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குக்கு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையிலையும் அவங்க மேல்முறையீடு போவோம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சில விஷயங்களை சரியான விஷயத்தை வரவேற்றிருக்கிறோம். அதே நேரத்தில் அவங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரியான தனியார் மையம் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி ஆளுநரோட சில விஷயங்களில் வேறு பல விஷயங்கள், அதாவது மாதிரி அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசின சில விஷயங்களில் இப்படி எதெல்லாம் முரண்படுறோமோ, மக்கள் பிரச்சனைகள் எதெல்லாம் முரண்படுறோமோ அது எல்லாத்திலும் சிபிஎம் வந்து மிக வலுவான குரலை வந்து பதிவு செய்து இது எல்லாமே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜனாதிபதி ஆட்சின்ற இடத்துலேருந்து போகுது. அவங்க எவ்வளோ தூரம் ஏற்றுக்கிறாங்கன்ற இடத்தோட சம்மந்தப்பட்டது தான். அவங்க ஏற்கனவே அதை குறித்து உறுதியாக சிபிஎம் வந்து அதை குறித்து பரிசீலிப்பாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே, எப்படி பார்த்தாலும் விசிகாவோ சிபிஎம் சிபிஐயோ ஒரு எதிர்ப்பு கொள்ளுங்கிறத அவ்வப்போ தெரிவிச்சுட்டு வரீங்க. உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள், ஏன்னா நாளைக்கு கரூர் வேறு போகிறாரு, இந்த அரசு வேலை வந்து வழங்கப்படுமா அல்லது இன்னைக்கு கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க, கோர்ட் என்ன சொல்லுன்னு தெரில, அது கூட இப்போதைக்கு அவசரமாக விசாரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறீங்க,
அது எடுபடுமா, அது அதன்படி இது நடக்குமான்னு தெரியலை. அதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் மேலே விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்கலத்தை நேரம் ஒதுக்க மாட்டேன்.